வெல்கம் டு புகழாக்கம் சேனல். இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்புலேருந்து தமிழ் பாட பகுதிகளிலிருந்து ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக மீதம் இருக்கிற செயல் பகுதிகளும் அப்புறம் இந்த பாடத்தில் இடம்பெற்றுள்ள சில விரிவானங்கள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்ட் 1க்கான வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம முத்தள்ளாயிரம் என்ற நூலிலிருந்து கொடுக்கப்பட்ட செயல் பகுதி பார்க்க போகிறோம். முத்தள்ளாயிரம் என்ற நூலில் பாடப்பட்ட பாடல்கள் எந்த பா வகையை சேர்ந்தது அப்படின்னா வெண்பா பா வகையை சேர்ந்தது. இந்த முத்தள்ளாயிரம் என்று பெயர் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா 3 மன்னர்களை பத்தி இந்த நூல்ல பாடியிருப்பாங்க. அந்த 3 மன்னர்கள் யார் யார் அப்படின்னா சேர, சோழ, பாண்டியர் என்ற 3 மன்னர்கள் பத்தி பாடியிருப்பாங்க. மொத்தம் 900 பாடல்கள் பாடியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சேர மன்னர் அப்படின்ற சேர நாடை பத்தி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அச்சமில்லாத நாடு என்பது சேர நாடு என்றும், ஏர்கள சிறப்பு போர்கள சிறப்பு உடையது சோழ நாடு என்றும், முத்துடைய நாடு என்பது பாண்டிய நாடு என்று சொல்லியிருப்பாங்க. இதுல ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முத்தள்ளாயிரம் என்ற நூலில் இடம்பெற்றுள்ள போர்க்களத்தில் சிறப்புடைய நாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோழ நாடு. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக புறத்திரட்டு என்ற நூல் ஒன்று இருக்கு. அந்த புறத்திரட்டு என்ற நூல்ல முத்தள்ளாயிரம் என்ற பெயர்ல 108 செயல்கள் இருக்கு. புறத்திரட்டு என்ற நூல்ல 108 செயல்கள் முத்தள்ளாயிரம் என்ற பெயர்ல இருக்கு. இப்பொழுது இந்த பாடலில் கொடுக்கப்பட்டுள்ள செயல் பகுதியில் கொடுத்ததுல முக்கியமானது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சேர நாடு. சேர நாடு என்பது முத்தள்ளாயிரம் என்ற நூல்ல அச்சமில்லாத நாடு என்று நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி அச்சமில்லாத நாட்டிலேயே ஒரு அச்சம் இருக்கு. ஸோ அந்த அச்சம் என்னது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் செவ்வாம்பல் மலர். செவ்வாம்பல் மலர் என்பது அங்க இருக்கக்கூடிய ஒரு நீர் நிலைகள்ல இது விளையக்கூடிய அந்த ஒரு நீர் நிலைகள்ல இருக்கக்கூடிய ஒரு மலர் செவ்வாம்பல் மலர் விரியும் பொழுது தண்ணீர்ல தீப்பிடிப்பது போல காட்சி அளிக்குமா. அந்த காட்சி என்பது அந்த அங்க இருக்கிற நீர் பறவைகள் அஞ்சு தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்கும் என்றும் அதை ஒரு அச்சமாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் சோழ நாடு யானை படைகள் பற்றியும், பாண்டிய நாட்டுல ஒரு சில பொருள்கள் பார்க்கும் பொழுது அதை முத்துக்கள் போன்று காட்சியளிக்கும் என்று சொல்லியிருக்காங்க. அந்த பொருட்கள் என்ன அப்படின்னா சங்குகள், முட்டைகள், புன்னை முட்டுகள், பந்தல் போட்டது போல் தோன்றும் பாக்கு மரத்தின் பாலிலிருந்து சிந்து மணிகள் எப்படி இருக்கும், முத்துகள் போன்று இருக்கும். இதுல ஒரு கொஸ்டின், பந்தல் போட்டது போல் தோன்றும் மரம் என்னது அப்படின்னா பாக்கு. பாக்கு கமுகு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சோ இதுல இடம்பெற்றுள்ள சொல்லும் பொருளும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அள்ளல் என்பது சேரு, வெறியி என்பது அஞ்சி, வெறியி என்பது அஞ்சி, சோறு, வெறியி என்பது அஞ்சி, நந்து, சங்கு, இசைத்தல் அப்படின்னா ஆரவாரத்தோடு கூவுதல், இசைத்தல் என்பது ஆரவாரத்தோடு கூவுதல், பலனம் என்பது நீர்மிக்க வயல், பார்ப்பு என்பது குஞ்சு. இதெல்லாம் நம்ம கண்டிப்பா மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது இந்த வீடியோவை நீங்க அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கனாலே போதும், அது நம்ம மைண்ட்ல ஆல்ரெடி இது அப்படியே ஸ்டோர் ஆயிரும். பார்ப்பு என்பது குஞ்சு, கமுகு என்பது பாக்கு. இந்த கமுகு என்பது பாக்கு டிஎன்பிசியில கேட்டது. முத்தம் என்பது முத்தம், முத்தம் என்பது முத்து. அடுத்து நாவோலோ. நாவோலோ என்பது நாள் வாழ்க என்பது போன்ற வாழ்த்து. நாவோலோ என்பது நாள் வாழ்க என்பது போன்ற வாழ்த்து. இதுக்கு அடுத்ததாக மாங்குடி மருதனார் பத்தி பார்ப்போம். மாங்குடி மருதனார் என்பவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மாங்குடி என்ற ஊரை சேர்ந்தவர். இவர் 8 தொகை நூல்கள். 8 தொகை நூல்கள்னா என்னது? நற்றிணை, குறுந்தொகை, 500, 10, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. இந்த 8 தொகை நூல்கள்ல மொத்தம் 13 பாடல்கள் மாங்குடி மருதனார் அவர்கள் பாடியிருக்காரு. இதுல மதுரை காஞ்சி என்ற நூல்ல செயல் பகுதி கொடுத்திருக்காங்க. இந்த மதுரை காஞ்சி என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா மாங்குடி மருதனார் அவர்கள். இந்த இதுல எதை பற்றி இருக்கும் அப்படின்னா மதுரையை சிறப்பித்து பாடியிருப்பார். மதுரையை சிறப்பித்து பாடியிருப்பாங்க மதுரை காஞ்சி என்ற நூல்ல. இது 11 மேற்கணக்கு நூல்கள்ல ஒன்றான மதுரை காஞ்சி. காஞ்சி என்பதற்கு நிலைமை என்பது பொருள். காஞ்சி என்பதற்கு என்ன பொருள்? நிலைமை என்பது பொருள். இந்த மதுரையின் சிறப்பையும் அங்க இருக்கிற நிலைமையும் பற்றி கூறுவதால் தான் இது என்னது மதுரை காஞ்சி என்று இந்த பெயர் வந்துச்சு அந்த நூலுக்கு. மொத்தம் 728 அடிகள்ல 354 அடிகள் மதுரையை பற்றி சிறப்பித்து சொல்லியிருப்பாங்க. அதனால பெருகுவள மதுரை காஞ்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மதுரை காஞ்சியில இருக்கக்கூடிய பாட்டுடைய தலைவன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். இது பார்த்துக்கோங்க பாட்டுடைய தலைவன். இதுல மதுரை மாநகர், மதுரை காஞ்சி என்ற நூலில் இருக்கின்ற மதுரை மாநகர் என்ற பகுதி செயல் பகுதியாக இந்த பாடத்தில் கொடுத்திருக்காங்க. அது தமிழ் தாயின் ஆணிவேர் துளிர்த்த இடம் என்ன அப்படின்னா மதுரை. தமிழ் தாயின் ஆணிவேர் துளிர்த்த இடம் மதுரை. இந்த மதுரையில இருக்கக்கூடிய மதில் சுவர்கள் இருக்கும்ல, அங்க இருக்கக்கூடிய கதவு ஒன்றுல எதை பூசினால் அந்த கதவு கருமையடையும் வலிமையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நெய் பூசினால் கருமையாகவும் வலிமையாகவும் இருக்கும். அங்க வீசக்கூடிய தென்றல் காற்று இசைக்கும் பல சாளரங்களுடைய இல்லங்கள் அமைஞ்சிருக்கும் என்றும், அங்கே நாளங்காடியும் அல்லங்காடியும் இருக்கும் என்றும். நாளங்காடி என்பது பகல்ல இருக்கக்கூடிய கடைகள், அல்லங்காடி என்பது நைட்டு. மதுரை தூங்கா நகரம் என்றும் நம்ம சொல்லுவோம். பகல்லையும் இரவுலையும் அங்க அங்காடிகள் எப்பொழுதும் கடைகள்
இருக்கும், திறந்திருக்கும். அதில் இடம்பெற்றுள்ள சொல்லும் பொருளும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புரிசை. புரிசை என்பது மதில். சில்காற்று என்பது தென்றல். சில்காற்று என்பது தென்றல். அணங்கு தெய்வம். அணங்கு தெய்வம். புலை என்பது சாளாரம். புலை சாளாரம். மாகால் என்பது பெருங்காற்று. மா என்பதற்கு பெரிய என்று பொருள். கால் என்பது காற்று, பெருங்காற்று. பனை என்பது முரசு. பனை முரசு. ஓவு ஓவியம். இந்த ஓவு ஓவியம் ஆல்ரெடி டிஎன்பிசி எக்ஸாம்ல பொறுத்துக்க மாதிரி கேட்டிருக்காங்க. ஓவு ஓவியம். முன்னீர் என்பது கடல். கயம் நீர்நிலை. நியாயம் நியாமம் அங்காடி. நியாமம் என்பது அங்காடி. அதுக்கு அடுத்ததாக பிச்சமூர்த்தி அவர்களை பத்தி பார்க்க போறோம். பிச்சமூர்த்தி அவர்களுடைய புனைப்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிக்ஷு அண்ட் ரேவதி. பிக்ஷு அண்ட் ரேவதி. புது கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பிச்சமூர்த்தி அவர்கள். புது கவிதையின் தந்தை பிச்சமூர்த்தி அவர்கள். இவர் எங்க பணிபுரிஞ்சிருக்காங்கன்னா வழக்கறிஞராகவும் இந்து சமநிலை அறநிலையில பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் இருந்திருக்காரு. இவர் இயற்றிய முதல் சிறுகதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயான்சிகு பலி அப்படின்ற சயான்சிகு பலி என்ற சிறுகதையை முதல் சிறுகதை. இவர் ஒரு இதழ்ல 1932ஆம் ஆண்டு பரிசு பெற்றிருக்காரு. அந்த இதழ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைமகள் என்ற இதழ்ல பரிசு பொருள் பெற்றிருக்காரு. அது போக இதழ் ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் பணிபெற்றிருக்கார். பிச்சமூர்த்தி அவர்கள் துணை ஆசிரியராக பணிபுரிந்த இதழ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனுமான் அண்ட் நவ இந்தியா. ஹனுமான் நவ இந்தியா. அப்புறம் பிச்சமூர்த்தி அவர்கள் பாரதியாரினுடைய வசன கவிதையை தொடர்ந்து புது கவிதையை படைக்கும் முயற்சி எடுத்திருக்காரு. இந்த புது கவிதைகள் என்பது என்ன அப்படின்னா புதிய படைப்பு சூழலில் மரபு கவிதையின் யாப்புப்பிடியிலிருந்து விடுபட்ட கவிதைகள் தான் புது கவிதைகள் என்று நம்ம சொல்லுவோம். இந்த புது கவிதைகள் கூடிய வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இலகு கவிதை. இலகு கவிதை, காற்றற்ற கவிதை, விலங்குகள் இலா கவிதை. விலங்குகள் இலா கவிதை, காட்டுக்குள் அடங்காத கவிதை. இலகு கவிதை, காற்றற்ற கவிதை, விலங்குகள் இலா கவிதை, காட்டுக்குள் அடங்காத கவிதை. இது ஒளியின் அழைப்பு என்ற செயல் பகுதி இடம்பெற்றிருக்கு. இந்த ஒளியின் அழைப்புல வாழ்க்கை போர் பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த வாழ்க்கை போர்ல எதோட ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கமுகு என்ற ஒரு மரம் இருக்கு. அந்த கமுகு என்ற மரம் ஒரு பெரிய மரத்தின் நிழல்ல முளைக்கும். சோ அங்க இருளா இருக்கும். சோ அதுக்கு சூரிய ஒளி என்பது தேவைப்படும். அந்த சூரிய ஒளி பெறுவதற்காக அதனுடைய உச்சிக்கலையை உயர்த்தி உயர்த்தி அந்த கதிரவனிலிருந்து ஒளியை வாங்கும். அது போல தன்னுடைய வாழ்க்கையும் உறுதி பெற்று இது பண்ணணும் அப்படின்னா போட்டியிட்டு போரிட வேண்டும் என்று இந்த செயல் பகுதியில சொல்லியிருப்பாரு. அதுல இடம்பெற்றுள்ள சொல்லும் பொருளும் என்ன அப்படின்னா விண் என்பது வானம், கமுகு என்பது பாக்கு, ரவி கதிரவன். ரவி கதிரவன். இந்த கமுகு பாக்கு என்பது நம்ம ஆல்ரெடி நிறைய செயல் பகுதியில நம்ம பார்த்திருக்கோம் சொல்லும் பொருளும்ல. அதுக்கு அடுத்ததாக புலவர் குழந்தை. புலவர் குழந்தை. இந்த புலவர் குழந்தை என்பவர் 25 நாள்கள்ல திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கார். யார் சொல்லி எழுதியிருக்காரு அப்படின்னா தந்தை பெரியார் சொல்லி 25 நாள்ல திருக்குறளுக்கு உரை எழுதியவர் புலவர் குழந்தை அவர்கள். யாப்பதிகாரம், தொடையதிகாரம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை எழுதியவர் புலவர் குழந்தை அவர்கள். ராவண காவியம் என்ற நூலிற்கான ஆசிரியர் யார் அப்படின்னா புலவர் குழந்தை. 20ஆம் நூற்றாண்டின் தனித்தமிழ் பெருங்காப்பியம் என்பது என்ன? 20ஆம் நூற்றாண்டின் தனித்தமிழ் பெருங்காப்பியம் என்பது என்று எந்த நூல் அப்படின்னா ராவண காவியம் என்ற நூல். இதுல மொத்தம் 5 காண்டங்கள் இருக்கு. 3100 பாடல்கள் இருக்கு. அந்த 5 காண்டங்கள் என்பது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்த காண்டம், பழிபுரி காண்டம், போர்க்காண்டம். தமிழகம், இலங்கை, விந்தக, அப்புறம் பழிபுரி, அப்புறம் போர்க்காண்டம் என்ற 5 காண்டங்கள் கொண்டுள்ளது. இந்த ராவண காவியத்துல எதை பற்றி இருக்கும் அப்படின்னா ராமாயணத்துல இருக்கக்கூடிய ராவணன், எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்ட ராவணன் அவர் முதன்மை நாயனாக இது ஹீரோவா இந்த ராவண காவியம் என்ற நூல்ல இடம்பெற்றிருப்பாரு. இந்த ராவண காவியம் என்பதை பேரறிஞர் அண்ணா அவர்கள் எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா காலத்தின் விளைவும் ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் நூல் என்று தந்தை இது பேரறிஞர் அண்ணா ராவண காவியத்தை சொல்லியிருப்பாங்க. இந்த 9ஆம் வகுப்புல 5 இணைகள் இருக்குல்ல, அந்த 5 இணைகள் ஒவ்வொரு திணைகளையும் 2 செயல் பகுதி கொடுத்திருப்பாங்க. சோ அதுல முக்கியமானது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் குறிஞ்சி திணை. குறிஞ்சி திணையில இருக்கக்கூடிய அருவிகள் இருக்கும்ல, அந்த அருவிகளுடைய சத்தங்கள் எதை போல இருக்குமா? பறை ஒளி போல இருக்கும். குறிஞ்சில நிலத்துல இருக்கக்கூடிய அருவிகளுடைய சத்தம் பறை ஒளி போலவும், பைங்கிளிகளுடைய சத்தம் தமிழ் இசையை பாடுவது போலவும், அங்கு வீசக்கூடிய மனம் என்பது காந்தல் மலர் கொண்ட மனம் போன்று இருக்கும் என்று சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக முல்லை நிலத்துல நாகனவாய், குயில் வண்டு, இந்த மூன்றும் மூன்றுடைய சத்தம் எப்படி இருக்கும்னா பா விசைத்து பாடுவது போலவும், பைங்கிளி தமிழ் இசை, நாகனவாய், குயில் வண்டு என்பது பாவிசை.
இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு எப்படி அழைப்போம்னா ஆயர் மக்கள் என்று சொல்லுவோம். முல்லை நிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஆயர் மக்கள். இங்க வந்து முக்குழல்கள் இசையை கேட்டு பசு கூட்டங்கள் எல்லாம் ஒன்று சேரும் அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த முக்குழல் இசை என்பது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொன்றை, அம்பல், மூங்கில் இந்த 3 மரங்கள்ல இருந்து வரக்கூடிய இசைகளை கேட்டு என்னது அங்க இருக்கக்கூடிய பசுகள் எல்லாம் வந்து ஒன்று சேரும் என்று சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக பாலையில வந்துட்டு சென்னாய்க்குட்டி என்பது வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய வெயில்கள்ல இருந்துட்டு தன்னுடைய குட்டியை வந்து தன்னுடைய குட்டியை வந்து இது பண்றதுக்காக அங்க நின்று நிழலை வந்து தன்னுடைய குட்டிக்கு கொடுக்கும் என்று வந்து சொல்லியிருப்பாங்க. இங்க இருக்கக்கூடிய சிறுவர்கள் எல்லாம் வந்துட்டு மராமலர் என்ற மாலையை வந்து அணிவிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக மருதம் நிலத்துல இருக்கக்கூடிய வயல் நிலங்கள்ல காஞ்சி வஞ்சி மலர்கள் வந்துட்டு பூத்து குலுங்கும் என்றும், நெய்தல் நிலத்துல கடற்கரை பகுதிகளில் பவள முத்துகள் எல்லாம் வந்து குவிஞ்சு கிடக்கும் என்று வந்து சொல்லியிருக்காங்க. இதுல இடம்பெற்றுள்ள சொல்லும் பொருளும் அப்படின்னு பார்த்தோன்னா இதுல வந்து நிறைய சொல்லும் பொருளும் இருக்கு. ஸோ இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி தான் இருக்கணும். மைவனம் என்பது மலைநல். பூஞ்சினை பூக்களை உடைய கிளை. சாந்தம் சந்தனம் பொலம். அழகு பொலி என்பது தானிய குவியல். முருகியம் குறிஞ்சி பறை. சிறை இறகு. பூவை நாகனவாய் பறவை இன்னொரு என்ன பெயர் சொல்லுவோம்? பூவை என்று சொல்லுவோம். இது அலட்டின்னு சில கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கடறு என்பது காடு. உலை ஒரு வகை மான் உலை. குருளை என்பது குட்டி. உயங்குதல் வருந்துதல். கோடு கொம்பு. முருகு தேன் மனம் அழகு. செரு என்பது வயல். இணைந்து துன்புறுத்துதல். படிக்கு உற நிலத்தில் விழ. கல் மலை. மள்ளல் வளம். கரிக்குருத்து யானை தந்தம். கரிக்குருத்து என்பது யானை தந்தம். புரைதப குற்றம் இன்றி. போர் வைக்கோர் போர். தும்பி என்பது ஒரு வகையான வண்டு. மறை தாமரை மலர். மதியம் நிலவு. துவரை என்பது பவளம். விசும்பு என்பது வானம். இந்த விசும்பு என்பது வானம் வந்து ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டதான். ஸோ இந்த 2 பார்த்துக்கோங்க. இந்த மறை இந்த 3 பார்த்துக்கோங்க. முக்குழல் என்பது நம்ம என்ன சொல்லுவோம்? கொன்றை, ஆம்பல், அதுக்கப்புறம் மூங்கில் என்ற 3 மரங்கள் இருந்து எழுப்பக்கூடிய சத்தம் இசை. வாய் வெறியி அப்படின்னா சோர்வால் வாய் குளறுதல். இதுக்கு அடுத்ததாக லா வேட்சி என்பவர் பத்தி பார்த்தோம். இந்த லா வேட்சி என்பவர் வந்து 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இந்த 2ஆம் நூற்றாண்டை வந்து சீனர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சீன சிந்தனையின் பொற்காலம் என்று சொல்லுவாங்க. சீன சிந்தனையின் பொற்காலம் என்பது 2ஆம் நூற்றாண்டு. இந்த லா வேட்சு அவருடைய காலத்தை சேர்ந்தவர் தான் யாரு அப்படின்னா சீன மெய்யியலாளரான கான்பூசியஸ் அப்படின்றவர் அவருடைய காலத்தை சேர்ந்தவர். இவர் வந்து ஸ்தாவோயிம் அப்படின்ற சிந்தனை பிரிவை வந்து சேர்ந்தவர். ஸ்தாவோயிம் என்ற சிந்தனை பிரிவு வகையை வந்து சேர்ந்தவர். இவருடைய சிந்தனை என்பது என்ன அப்படின்னா இன்றைய வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ்வது. இன்னைக்குடைய வாழ்வை வந்து மகிழ்ச்சியாக வாழ்வது. அதுதான் அவருடைய சிந்தனை. இதுல வந்து தாவோ தேஜிங் அப்படின்ற இதுல இருந்து ஒரு செயல் பகுதி வந்து இடம்பெற்றிருக்கும். இதை மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா சி மணி என்பவர் வந்து மொழிபெயர்த்திருப்பாரு. செயல் பகுதியில வந்துட்டு எதை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வெற்றிடத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு மண்பாண்டம் இருக்கு அப்படின்னா அதுல வந்து இருக்கக்கூடிய உள்ளக்க இருக்கக்கூடிய வெற்றிடத்துலதான் நம்ம நீரை நிரப்பி பயன்படுத்துவோம். ஸோ அதனுடைய பயன்பாடுகளை பத்தி சொல்லியிருப்பாங்க. அது போலதான் வந்துட்டு நம்ம வாழ்க்கையில வந்துட்டு ஒரு இன்பம் கிடைச்சிச்சுன்னா அதை சுற்றி இருக்கிறதெல்லாம் பார்க்காம இருக்கக்கூடாது. ஸோ அதையும் பார்த்து அதையும் வந்து சுவைத்து மகிழணும் என்று இந்த செயல் பகுதியில வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் யசோதர காவியம் என்பது வந்து வடமொழி நூல். வடமொழியில இருந்து தமிழ் மொழிக்கு இத மொழிபெயர்த்து எழுதியிருக்காங்க. சமண மொழிவர்ல ஒருத்தர் வந்துட்டு இந்த யசோதர காவியம் என்ற நூலை வந்து எழுதியிருக்காரு. யசோதர காவியம் நூல் என்பது வந்து யாரை பற்றி இருக்கும் அப்படின்னா யசோதரன் அவந்தி நாட்டு மன்னனான யசோதரனுடைய வரலாற்றை பற்றி வந்து இருக்கும். யசோதரன் அவந்தி நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறும் நூல் என்ன அப்படின்னா யசோதர காவியம் என்ற நூல். இதுல வந்து மொத்தம் 5 சர்க்கங்கள் இருக்கும். இந்த பாடத்தில் இடம்பெற்றுள்ள செயல் பகுதியில வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் வந்துட்டு நற்செயல்களா இருக்கணும் என்றும் நம்மளுடைய தீய பண்புகள் நீங்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சினம வந்து நம்ம வந்து எடுத்து போடணும் அப்படின்னும், நம்ம ஏதாவது ஆராய வேண்டும் என்றால் மெய்யறிவு நூல்களை வந்து ஆராய வேண்டும் என்றும், நல்ல பண்புகளை வந்துட்டு இடைவிடாமல் காக்க வேண்டும் என்றும் இந்த செயல் பகுதியில சொல்லியிருப்பாங்க. இதுல இடம்பெற்றுள்ள சொல்லும் பொருளும் என்ன அப்படின்னு அறம் என்பது செயல், நற்செயல். அறம் என்பது நற்செயல். ஞானம் அறிவு. வெகுளி சினம். விரதம் மேற்கொண்ட நன்னெறி. விரதம் என்பது மேற்கொண்ட நன்னெறி, நற்செயல்களை இடைவிடாமல் கற்பது.
அதுக்கு அடுத்ததாக கல்யாண்ஜி அவர்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா கல்யாண சுந்தரம். இவர் வந்து வண்ணதாசன் என்ற பெயர்ல வந்துட்டு கதை இலக்கியங்கள்ல எழுதியிருக்காரு. இவர் வந்து கல்யாண்ஜி என்பவர் கல்யாண சுந்தரம் என்று அழைக்கப்படும். வண்ணதாசன் என்பவரும் கல்யாண்ஜி அவர்கள் தான். இவர் இயற்றிய கவிதை நூல்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா புலரி முன்பின் ஆதி, அந்நியமற்ற நதி, மணல் உள்ள ஆறு, அக்கறை. இதெல்லாம் வந்துட்டு நம்ம மனப்பாடம் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா ஏதாவது நூல் கொடுத்து அதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதுல வந்து மோஸ்ட்லி வந்து அது வந்து இருக்கும் இந்த வீடியோல ஃபுல் அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிதான் ஆகணும். ஸோ நீங்க வீடியோவை அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கனாலே உங்க மைண்ட்ல வந்துட்டு ஸ்டோர் ஆயிடும். புலரி முன்பின் ஆதி, அந்நியமற்ற நதி, மணல் உள்ள ஆறு, அக்கறை. இவர் எழுதிய கட்டுரை என்பது அகமும் புறமும், கடிதங்கள், சில இறகுகள், சில பறவைகள் என்ற கடிதங்களை எழுதியவர் கல்யாண்ஜி அவர்கள். அவருடைய இயற்பெயர் கல்யாண சுந்தரம். அவர் வந்து வண்ணதாசன் என்ற புனைப்பெயர் வந்து அவருக்கு வந்து இருக்கு. அவர் எழுதிய சிறுகதைகள்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கலைக்க முடியாத ஒப்பனைகள், தோட்டத்துக்கும் வெயிலுக்கும் சில பூக்கள், உயர பறத்தல், ஒளியிலே தெரிவது ஒரு சிறு இசை. இவர் வந்து இந்த ஒரு சிறு இசை என்ற நூலுக்காக 2016 ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வந்து பெற்றிருக்காரு. 2016 ஆண்டு கல்யாண்ஜி எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? ஒரு சிறு இசை என்ற நூலுக்காக பெற்றார். அதுக்கு அடுத்ததாக பாலை பாடிய பெருங்கடுங்கோ என்பவரை பற்றி பார்க்க போறோம். இவர் வந்து ஒரு சேர மரபை சேர்ந்தவர். கலித்தொகை என்ற 8 தொகை நூல்கள்ல ஒன்றான கலித்தொகை நூல்ல வந்துட்டு பாலை திணையை வந்து பாடியதனாலதான் இவருக்கு வந்து பாலை என்ற பெயர் வந்து வந்துச்சு. பாலை பாடிய கடுங்கோ. இவர் வந்து தமிழர் வாழ்வில் வந்துட்டு அகப்பொருள் நிகழ்வுகளை வந்து குறித்த கவிதைகள் வந்து எழுதியிருப்பாரு. கடவுள் வாழ்த்து சேர்த்து 401 பாடல்கள் வந்து எழுதியிருப்பாரு. இதுல வந்து 4 அடி சிற்றலையும் 8 அடி பேரலைகளும் வந்துட்டு இந்த பாடல்கள் வந்து 4 அடி சிற்றலையும் 8 அடி பேரலைகளும் வந்து கொண்டுள்ளது. இவர் எழுதிய முதல் நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1915 சௌரி பெருமாள் அரங்கனார் அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பார். சௌரி பெருமாள் அரங்கனார் என்ற நூல் வந்து இவருடைய முதல் நூல். இது வந்து குறுந்தொகையிலிருந்து பாலை திணையிலிருந்துட்டு ஒரு செயல் பகுதி கொடுத்திருப்பாங்க. அதுல வந்து தோழி என்பவள் வந்து தன்னுடைய தலைவியிடம் சொல்லுவாங்க, பெண் யானையின் பசியை போக்க வந்து ஆண் யானை வந்துட்டு மெல்லிய கிளைகளை உடைய யா மரத்தின் பட்டையை வந்து உரித்து அதில் உள்ள நீரை வந்து பருகுவதற்கு வந்துட்டு பெண் யானைக்கு கொடுக்குமா. அந்த காட்சியை வந்து பார்க்கும்போது தலைவனானவன் என்ன செய்வார் அப்படின்னா அந்த தலைவியினுடைய நினைவு வந்து அவர் வந்து வேகமாக வருவார் என்று இந்த பாடல்ல வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த பாடல் என்பது எதை பற்றினா இறைச்சி அமைந்துள்ளது. இந்த பாடலில் வந்து இறைச்சி என்பது அமைந்துள்ளது. இதில் இடம்பெற்றுள்ள சொல்லும் பொருள் என்ன அப்படின்னா நசை என்பது விருப்பம், பிடி பெண் யானை, பிடி என்பது பெண் யானை, நல்கள் வழங்குதல், வேலம் ஆண் யானை, வேலம் என்பது ஆண் யானை, பிடி என்பது பெண் யானை, பொலிக்கும் என்பது உரிக்கும், ஆறு வழி, யா என்பது ஒரு வகை மரம், பாலை நிலத்தில் வந்து வளரக்கூடிய ஒரு வகை மரம் தான் யா என்பது. அடுத்ததாக கந்தர்வன் அவர்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு நாகலிங்கம். இவர் வந்து எந்த ஊரு? ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். நாகலிங்கம் என்பவர் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் வந்து தமிழ்நாட்டின் அரசின் கருவூலக கணக்கு துறையில வேலை செஞ்சிருக்காரு. இவருடைய சிறுகதைகள் என்னென்ன அப்படின்னா சாசனம், ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் தண்ணீர் என்ற சிறுகதைகளை வந்துட்டு எழுதியிருக்காரு கந்தர்வன். அவருடைய இயற்பெயர் நாகலிங்கம். இவர் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். அதுக்கடுத்ததாக சமுத்திரம் என்பவர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல திப்பனம்பட்டி அப்படின்ற ஊர்ல வந்து பிறந்திருக்காரு. இவருடைய சிறுகதைகள்லாம் என்னென்ன அப்படின்னா வாடாமல்லி என்ற நூலை என்ற சிறுகதை எழுதியவர் சமுத்திரம் அவர்கள். இது கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாடாமல்லி கேட்ட மாதிரி பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. பாலைபுறா, அப்புறம் மண் சுமை, தலைப்பாகை, காகித உறவு, தாய்மைக்கு வறட்சி இல்லை வளர்த்தமா என்ற சிறுகதைகள் எல்லாம் எழுதியவர் சமுத்திரம். வேரில் பழுத்த பழம் என்ற புதினமுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றார். சமுத்திரம் என்பவர் சாகித்ய அகாடமி விருது வந்து எந்த நூலுக்காக பெற்றார்னா வேரில் பழுத்த பலா. குற்றம் பார்க்கில் என்ற சிறுகதைக்கு தமிழக அரசிடம் வந்துட்டு பரிசு பொருட்கள் வந்து பெற்றிருக்காரு.